அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ நடக்கும் வழிதனிலே அவர் உன்னை நடத்துகிறார். நீ நடக்கும் வழிதனிலே நிதம் உன்னை நடத்துகிறார். கர்த்தர் உந்தன் ஆத்துமாவினை தினம் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் உந்தன் ஆத்துமாவினை தினம் திருப்தியாக்குகிறார். நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ அவரை கூப்பிடுவார், மறு உத்தரவு அருள்வார். நீ அவரை கூப்பிடுவார், மறு உத்தரவு அருள்வார். நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல்
நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற கர்த்தர் என்பதை ருசித்து பாருங்கள். ஏன் ருசித்து பாருங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது? சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இருப்போமானால் நம்மாலே அதை உணர்ந்து கொள்ள இயலாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நம்முடைய உள்ளத்திலே உள்வாங்கி அதன் பின்பு அதை குறித்து சிந்தித்து நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்றால் அந்த காரியம் மிகவும் சிறப்பானதாக காணப்படும் என்பதிலே ஐயமில்லை. இங்கே ஏன் ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பலர் நல்லவர் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மற்றவர்கள் நல்லவர் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் ஆண்டவரை ருசி பார்க்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக அப்படியே மாறிவிடுகிறது. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சகேயு என்ற இந்த மனிதனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். அப்படி என்றால் இந்த மனிதன் யாராயிருந்தான்? ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாயிருந்தான். ஆயக்காரர்கள் என்றால் நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், வரி வசூலிப்பவர்கள். அந்த வரி வசூலிப்பவர்களுக்கு இந்த சகேயு என்ற இந்த மனிதன் தலைவனாக இருந்தான். நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், வரி வசூலிக்கிறவர்கள் எப்படியாக நம்மிடத்தில் வரியை வசூலிப்பார்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதன் வாழ்க்கையிலே ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காண அவன் விரும்பினான். அதை அந்த 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிறவர்களில் அநேகர் ஒருவேளை நீங்கள் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் இருக்கலாம். இதுவரையிலும் இயேசு நல்லவர், ஆகவே தான் அவரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். நல்லவர் என்று சொல்லுகிறதுக்கு தகுதியுடையவர் இயேசு. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாராம் தெரியுமா? இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் நன்மை செய்கிற தேவனாக சுற்றி திரிந்தார். எப்படி ஒரு மனிதர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய முடியும்? அவர் இரக்கமுள்ள தேவன். ஆம், சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 8 வசனம் இப்படியாய் சொல்லி இருக்குது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவர் என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறியும்படியாக சகை என்ற ஒரு மனிதன், ஆயக்காரனுக்கு தலைவனாக இருந்தவன், அந்த மனிதன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே உட்கார்ந்து ஒளிந்து கொண்டு ஆண்டவரை வருகையிலே பார்க்க ஆசையாயிருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய ஆசையை நிறைவேற்ற விருப்பமுள்ளவர் தேவனாக இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 5 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து சகைவே அவனை கூப்பிட்டார். கண்டு, சகைவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சகை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மகிழ்ச்சி அடைந்தார், வேகமாக இறங்கி வந்தார், அவரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து சென்றார். இல்லத்துக்கு அழைத்து செல்கிற வேளையிலே ஒரு காரியத்தை ஆண்டவரோடு பகிர்ந்து கொண்டார். ஒரு மன மாற்றத்தை பெற்றுக்கொண்டவராக ஆண்டவர் தன்னுடைய இல்லத்திலே வருகிறார் என்று சொன்னவுடன் அவருக்குள்ளாக ஒரு மாற்றம் காணப்பட்டது. என்ன செய்தார் தெரியுமா? அங்கே அவர் செய்தார் பாருங்கள், 8 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்திலும் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றால் ஒரு மனமாற்றம் அவனுக்குள்ளாய் காணப்படுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவரை தேடினால் மாத்திரம் போதாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நமக்குள்ளாக மனமாற்றத்தை நாம் காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி தான் சகையை காட்டினார். அந்த இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சகையை பார்த்து சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 வசனம் இப்படியா சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண விரும்பினோம் அல்லவா, பார்க்க விரும்பினோம் அல்லவா. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மை ரட்சிக்க விரும்புகிற தேவன். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவர் திருவுள்ளம் பற்றின தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நாமும் பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடி அப்படியே நாம் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தர விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, தகப்பனே, எங்களை ரட்சிக்கிற அன்பு ராஜாவே, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்விலே உணர்ந்து கொள்ள விரும்பினோம் அப்பா. நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து விட்டோம். நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து விட்டோம். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சகையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.
ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறதுக்கு தயவுபடுத்தவராக இருக்கிறார். மற்றவர்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக முடிந்த வரையில் இந்த காணொளியை நீங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.